எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜனவரி 2025 நாளுக்கானது. இந்த வருடத்தினோட முதல் கரண்ட் அஃபேர்ஸ் காணொளி. தொடர்ந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 வருடங்களாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். 5 இல்லை 2018 அப்போ கிட்டத்தட்ட 6 வருடம் முடிஞ்சிருச்சு. இப்போ 7வது வருடமாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் காணொளி தொகுத்து வழங்கிட்டு வரோம். ஆனால் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. பட் பரவாயில்ல, இந்த வருடங்களாவது நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு, அதுவும் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் காணொளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். தினந்தோறும் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய முக்கியமான நியூஸ் பார்த்திங்கன்னா கேள்விகளாக இந்த மாதிரி தொகுத்து வழங்கப்படும். நம்ம சேனலில் தினந்தோறும் வரும். ஒரு சில நாள் வழினாலும் 2 நாள் 3 நாள் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் காணொலியாக தொகுத்து வழங்கப்படும். அதனால் நம்ம சேனலுக்கு இந்த வருடமாச்சு நீங்கள் ஆதரவு தாருங்கள். முதல் கேள்வி, திருக்குறள் வாரமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்தார்? திருக்குறள் வாரமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த நாளை அறிவித்தார்? இதுக்கு சரியான விடை டிசம்பர் கடைசி வாரம். டிசம்பர் கடைசி வாரம். அடுத்து, இஸ்ரோவின் 100வது ராக்கெட் எப்போது ஏவப்பட உள்ளது? இந்த மாதம் ஜனவரி 2025 தான். இந்த மாதம் தான். அடுத்து, நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்புடன் தொடர்புடைய பாய்மரக் கப்பல் எது? நாவிகா சாகர் பரிக்ரமா 2 முன்னெடுப்புடன் தொடர்புடைய பாய்மரக் கப்பல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, INS-V தாரிணி. INS-V தாரிணி. அடுத்து, 4வது கேள்வி, 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இயல்பை விட % கூடுதலாக மழை பதிவாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டில் தமிழகத்தில் இயல்பை விட % கூடுதலாக மழை பதிவாகியுள்ளது. 28%. 28%. அடுத்து, 2024-25ஆம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை %% குறைக்க மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2024-25ஆம் நிதியாண்டில் நிதி பற்றாக்குறையை %% குறைக்க மத்திய பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி, 4.9%. 4.9%. அடுத்து, குவாட் கூட்டமைப்பின் 2025 மாநாடு, அதாவது குவாட் கூட்டமைப்பின் மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கு சரியான விடை இந்தியா. இந்தியா. குவாட்னா 4. இந்த கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் இந்த 4 நாடுகள் தான். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய 4 நாடுகள் சேர்ந்தது தான் குவாட் அமைப்பு. உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதுறீங்களான்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோவே பார்க்க மாட்டீங்க, பட் பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. அதாவது G7 நாடுகள், G7 நாடுகள் எது எதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். அடுத்து, 7வது கேள்வி, பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம். பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம் ஆப்ஷன் டி, 8.2%. 8.2%. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக குடும்ப தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக குடும்ப தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜனவரி 1. ஜனவரி 1. அடுத்து, வாக்கிங் நிமோனியாவின் முக்கிய அறிகுறி. வாக்கிங் நிமோனியாவின் முக்கிய அறிகுறி மேற்கண்ட அனைத்தும்.
என்னென்னு இருக்குது? தொண்டை வலி, இருமல், சளி. தொண்டை வலி, இருமல், சளி ஆகிய அனைத்து அறிகுறிகளும் உள்ளது தான் வாக்கிங் நிமோனியா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 ஜனவரி 2025 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு இந்த 2025 வருடத்திலாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.